உங்க குடும்ப கௌரவத்தை விட எனக்கு ஏன் வாழ்க்கை தான் பெருசு. என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க நீங்க ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. என்னடி மிரட்டுறியா? உன்னால என்ன பண்ண முடியும்? அடிங்க அம்பலத்தாரே, அடிங்க. நீங்க என்ன அடிப்பீங்கல்ல? என் வாழ்க்கை, என் நம்பிக்கை, இது எல்லாமே நீங்க தானே நான் நினைச்சிட்டு இருந்ததுக்கு. நீங்க கொடுக்கிற மதிப்பும் மரியாதையும் இதுதானா? உங்களுக்கு உங்க 3 தலைமுறை மரியாதை கௌரவம் இதெல்லாம் முக்கியம். ஆனா என்னோட இந்த ஒரே தலைமுறை இதோட அழிஞ்சு போகணும், அதானே? விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன் அம்பலத்தாரே. ஏய் பேகலா, நில்லு. அக்கா. அம்மா மேகல, போகாதம்மா, பேசிக்கலாமா? பேகலா. இந்தடா காஃபி. மா, அவர்தான். பேசு பேசு. சொல்லுங்க மாமா. என்னாச்சுடா? உன் அக்கா வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லையே மாமா, இன்னும் வரல. டேய், அவ எங்கடா போய் தொலைஞ்சா? தெரியலையே மாமா. சரி, வேற எங்கெல்லாம் போவா? தெரியாது மாமா. டேய், எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லு. சரி, உன் அக்கா வந்ததா எனக்கு கால் பண்ண சொல்லு. என்னடா சொல்லுவியா? சொல்றேன் மாமா. உன் அக்காவோட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் நல்ல நாடகம் ஆடுங்க. சரி, வை போன. மேகலா உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாளோ? வாங்கப்பா, உங்களுக்காக தான் நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம். இவ இப்படி வந்து இங்க சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை. துரோகி. நல்லா மாட்டி விட்டுட்டா. இதுக்கு மேல இவங்க முன்னாடி எதையும் மறைக்க முடியாது. இப்ப நான் எப்படி சமாளிக்க போறேன்? கடவுளே. விசாலாச்சி, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல இவ என்ன சொல்றான்னு கேளுங்க. இப்ப அதுதான் முக்கியம்.
அப்போ நம்மளை காட்டி கொடுக்கல, நமக்கு பயம் காட்டுறதுக்கு தான் வந்திருக்கா. ஆமாங்க, யாரோ ஒருத்தன் இவளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். இவ வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. உங்ககிட்ட சொன்னா நீங்க பாத்துக்குவீங்கன்னு நான் தான் நம்பிக்கை சொல்லி உட்கார வச்சிருக்கேன். என்னன்னு கேளுங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? கொஞ்சம் அழாம சொல்லுங்க, பாத்துக்கலாம். பா, வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்கப்பா. நாங்கள் என்ன சமாதானம் சொல்லியும் இவங்களை சரி பண்ண முடியுது. இந்த ஏமாத்திரவனை யாருன்னு கண்டுபிடிச்சு முதல்ல பஞ்சாயத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுங்கப்பா. இந்த ராஸ்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. பார்த்தாலே பாவமாக இருக்குப்பா. மாமா, நீங்க இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தலைவர். ஊர் மக்களுக்கு ஒரு காவல் தெய்வம். அப்படிதான் மாமா அவங்களும் நம்புறாங்க. நீங்க மட்டும் இந்த பிரச்சனையில தலையிட்டா போதும், தப்பு பண்ண அந்த ஆளு உங்க காலடியில வந்து விழுவான். அப்பா, நீங்க தான்ப்பா உங்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி தரணும். நல்ல தண்டனை வாங்கி கொடுங்கப்பா. அப்பதான் இந்த மாதிரி ஆம்பளைங்களை திருந்துவாங்க. இல்ல அமராவதி, நான்லாம் ஒண்ணும் பண்ணல. ச்சீ. சரி சரி, என்ன பண்றதுன்னு பாக்குறேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்ல. அதெல்லாம் பரவாயில்லண்ணா, நீ உள்ள வா. வா. இந்தாம்மா, கொஞ்சம் மோர் குடி. வேண்டாம்க்கா. குடிமா, நான் தான் சொல்றேன்ல. ம். என்ன நடந்துச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. அப்பா பார்த்துப்பார். அவர் பார்வைக்கு ஒரு பிரச்சனை போயிடுச்சுன்னா அதை தீர்க்காம விடவே மாட்டார். அவர் நினைச்சா உங்க பிரச்சனை சீக்கிரமாவே சரியாயிடும். சொல்லுங்க. ஏமா, அமரத்தாரை பத்தி தெரியும்ல, ஆளை கை காட்டி விட்டுட்டு நீங்க அமைதியா விலகிக்கங்க. மேகலை, மோர குடிமா. அம்மா சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் ஒருத்தரை விரும்பினேன். ஊர்ல அவரை ரொம்ப பேருக்கு தெரியும். எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கினவர் அந்த மனுஷன். அதனால அவரை நம்பி என் மனசை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வருவாரு, என்கிட்ட உதவி கேட்பாரு. அவருக்கு என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன், எப்ப வந்து கேட்டாலும் கொடுப்பேன். தேவைக்கு மேல கூட நான் பார்த்து பார்த்து அவருக்கு செய்வேன். அவர்தான் என்னோட உயிர்னு ஒரு காலத்துல நான் நம்பினேன். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே புரியலையே. அப்படி என்ன இருக்கு உங்க வீட்ல? அவரே வந்து கேட்கறதுக்கும் எப்ப கேட்டாலும் நீங்க கொடுக்கறதுக்கும்? சொல்றேன், என் ராசாவை பத்தி நான் சொல்றேன். என்ன கொடுத்தேன்னு சொல்றேன். என்னத்தை எடுத்திருப்பாரு, அதை எப்படி நான் சொல்லுவேன்? பீரோல இருந்த பணத்தை தான். நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்தது, என்னோட சொத்து அது. அததான் எடுத்துக்குவாரு. நேரங்காலம் பார்க்க மாட்டாரு, எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. நானும் நம்ம ஆளா ஆச்சேன்னு கேட்டதுக்கு மேலேயும் கொடுப்பேன். வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் மேல சாப்பிடுறது பசியில சேராதுல்ல. அதனால இப்ப நான் அவருக்கு முக்கியம் இல்ல, என்ன மூணாவது மனுஷி ஆக்கிட்டாரு. நீ எதுக்கு கொடுக்கணும்? அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளு. அவங்க கிட்ட போய் கேட்டேன்னா வட்டி முதல்ல சேர்த்து வாங்கலாம். எதுக்கு நீ விட்டு வைக்கிற? நீங்க கேக்குறது சரிதாமா. கட்டினதுக்கு அப்புறம் அவரையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பாவமாச்சேன்னு நான் கொஞ்சம் இடம் கொடுத்தேன். அப்படி விட்டு கொடுத்ததுதான் இப்ப ரொம்ப பெரிய தப்பா போயிடுச்சு. அப்பவே நான் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்திருக்கணும். அதனால இப்ப அந்த ஆளோட திமிரு
தலைக்கு மேல ஏறி போச்சு. தலைக்கு மேல போனா என்ன, தட்ட வேண்டியது தானே. இது தெரியாதா ஒரு பொம்பளைக்கு? அப்படியெல்லாம் பாவம் பார்க்காதீங்க. இந்த காலத்துல பாவம் பார்த்தா அவங்க ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. கேட்டு கூட வாங்க முடியாது. உங்ககிட்ட இருந்தா அவர் எடுத்துட்டு போனாருல, நீங்க போய் அங்க என்ன இருக்கோ எடுத்துட்டு வந்துருங்க. தரமாட்டேங்கிறாரே. யார் தரமாட்டேன்னு சொல்றா? அவர் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, தர வச்சிருவோம். அப்பா இருக்காரு, அவரால் முடியாது எதுவுமே இல்லை. எல்லாத்த விட நான் ஒன்று சொல்லவா? எதுக்காக நாம போய் ஒரு ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணணும்? உங்க பக்கம் நியாயம் இருந்தா நீங்க ஏன் பயப்படணும்? அவர் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அத நாம சட்டப்படி வாங்குவோம். ஐயா, கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்களா? விசாலாச்சு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுக்க சொல்லு. இவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். பயப்படாம போக சொல்லு. அக்கா, இது போதுமேக்கா. இந்த ஒரு வார்த்தை போதும். இது உங்க முன்னாடி எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரி கொடுத்திருக்காரு. அந்த சத்தியத்தை நான் ஏத்துக்கிறேன். அந்த 2 நாள் நான் டைம் கொடுக்கறேன். 2 நாள் மட்டும்தான் கொடுக்கறேன். அந்த 2 நாள் டைம்ல அவர் மறந்துட போறாரு. ஐயா, நீங்களும் மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறமும் அவர் வார்த்தை மாறினாரு, அவருக்கும் எனக்கும் நடக்கும் பாருங்க சண்டை. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவரால ஜெயிக்கவும் முடியாது. நீங்கெல்லாம் அதை பார்க்க தானே போறீங்க. இந்த ஊரும் பஞ்சாயத்தும் வேடிக்கை பார்க்க தானே போகுது. இவ்ளோ பேசுறீங்களே, நீங்க இப்ப சொல்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இருக்கே. எனக்கும் அந்த பெரிய மனுஷனுக்கும் என்னெல்லாம் நடந்தது, எப்பெல்லாம் நடந்தது, எல்லா குடுக்கல் வாங்கலுக்கும் நிறைய ஆதாரம் வச்சிருக்கேன். ஒவ்வொன்னா எடுத்து விடுவேன். நீங்களும் பாப்பீங்க, இந்த ஊரும் பாக்கும், இந்த பஞ்சாயத்தும் பாக்கும். இப்படியெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு அவரே கூட அசந்து போயிடுவாரு. வீடியோலாம் இருக்குங்க, தெரியுமாக்கா? தேவைப்பட்டா அதையும் கொடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா நான் கொடுப்பேன். அப்பப்பா, இதுக்கு மேல நான் ஏமாற மாட்டேன் சாமி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்ல மனசு. ஒவ்வொருத்தருமே நல்ல நல்ல பாயிண்டா எடுத்து வச்சீங்க. இத மட்டும் அவரு கேட்டாருன்னு வைங்க, சும்மா ஆடி போயிடுவாரு. அவருக்கு எதிரா இவ்ளோ சப்போர்ட் பண்றதுக்காக நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். உங்க எல்லாரையும் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க எல்லாரும் என்னோட சொந்த மாதிரி. அக்கா, ஐயா கிட்ட கொஞ்சம் கவனமா பார்த்து செய்ய சொல்லுங்க. ஏன்னா என்ன மாதிரியே ஐயாவும் என்னை ஏமாத்துனவரை பாவம்னு நம்பிடக்கூடாது பாருங்க. அதனாலதான் என்னை ஏமாத்துனவரு அவ்வளவு மோசமானவர். இங்க வந்து என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொன்னதுல எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் வரேங்க. வரேன். என்னங்க, அந்த பொண்ணுக்கு ஏதாவது பார்த்து நல்லது பண்ணி விடுங்க. பாவமா இருக்கு. சிவா, சிவா, நிறுத்துங்க. என்னாச்சு?
நிறுத்துங்க. என்ன ஜனனி? என்ன? கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? நான் பூ வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வாங்கி தரவா? இல்ல இல்ல வேண்டாம். பூ எனக்கு இல்ல, அம்மாக்கு தான். அம்மா தான் கேட்டாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன ஜனனி, அம்மாவுக்குன்னா உனக்கும் சேர்த்து வாங்கிக்கலாமே. இரு, நான் வரேன். இல்ல சிவா, இல்ல. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, நீ வாங்கிட்டு வந்துடு. கால் வருது, நான் பேசிட்டு இருக்கேன். ஹலோ. அண்ணே. என்னடா? பசங்க வண்டிக்கு பெட்ரோல் போட போயிருக்காங்கண்ணே, வந்துருவாங்கண்ணே. பக்கத்தில் தான் போயிருக்காங்கண்ணே. அண்ணே, அங்கே பாருங்கண்ணே, துளசி. வா துளசி வா, இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாதே. உன்னை கையோட தூக்கிட்டு போறேன் பாரு ஊருக்கு. டேய், இன்னைக்கு அவன் சரியா மாட்டிருக்காடா, தூக்கிட்டு போயிடலாம். போய் நம்ம வண்டி எடுத்துட்டு வா. சரிண்ணே. வாமா. பூ எவ்வளோக்கா? முழம் 30 ரூபாமா. 3 முழம். என்ன துளசி, பூ வேணுமா? என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நான் வாங்கி தந்திருப்பேன்ல. எங்க இந்த வாட்டி உன்னால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. கோயில்ல மணி வாங்கி போட்டு வேண்டிக்கிட்ட நேரம் கடவுளே உன்னை காட்டி கொடுத்துருக்காரு. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. எத்தனை முழமா கேட்டா? 3 முழங்க. அதை கொடுங்க. நான் வச்சு விடுறேன். சொல்றேன்ல. ஏண்டா பொறுக்கி பையல, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பூக்கடையில உனக்கு என்னடா வேலை? பூ வேணுமா? என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஓட பாக்குறியா? உனக்கு இன்னைக்கு நான் பூ வைக்கிறேன்டா. நீ கையில மாட்ட செத்தடா. பொறுக்கி பயமா அவன்? இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது. அவன் மூஞ்சிலே மார்க் போட்டு விட்டுருக்கணும். அப்பதான் சரியா வருவானுங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. சிவாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ். இந்த மேகலை இப்படி வந்தா அப்போ மேகலை வீட்டில் தான் துளசி இருக்கா போல இருக்கு. இப்போ நான் மேகலையும் டீல் பண்ணணும், துளசியையும் தூக்கணும். இதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை மேகலை கிட்டேயும் நம்ம வசமாக மாட்டிக்குவோம், துளசியும் கிடைக்காம போயிடுவா. சரி சரி, நீ பார்த்து போ. என்ன பூ கீழே இருக்கு, என்னாச்சு? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல, ஏதோ கடன் தகராறு போல. நமக்கு எதுக்கு அதெல்லாம், நம்ம போலாம் வாங்க. சரிப்பா. ஒரு நிமிஷம் இரு. நீ பூ வாங்க தானே வந்த, அம்மா ஏதோ கேட்டாங்கன்னு சொன்னீங்க, அதை அப்படியே வாங்கிட்டு வந்துரு. பூ கொடுங்க. சரிப்பா, இந்தாங்கம்மா.
ஜனனி என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போலாம். சரி வா. பேங்க் வரைக்கும் போகணும், நீ கொஞ்சம் ரெடி ஆகி வா. சரிப்பா, நான் போய் முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. அம்மா இந்தாங்கம்மா பூ. ஏன்பா ராசு, பேங்குக்கு இவ்வளோ அவசரமா போறியே, என்ன விஷயமா போற? அம்மா, சேஃப்டி லாக்கரில் வச்சிருக்கிற நகையெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் சிவா மலேசியா போகிறதுக்கு முன்னாடி வச்சது. அவன் வந்தால் தான் எடுக்க முடியும். அதுக்காக தான் அவனையும் கூப்பிட்டு போகிறேன். எல்லாமே சிவாக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றாங்க, இங்க வேற யாருக்கும் தெரியாது. சிவாக்கு அதெல்லாம் மறந்து போயிருந்தா